ஒரு பெண் கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு. அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகி ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சிருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறாரு, இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை, ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்கு, நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா யான்னு, யார் யா குடிக்கல, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அவன் குடிச்சா என்ன தப்புந்து மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு சொந்த மனையில கட்டி இருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்கு. பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்றாங்க. உண்மையிலேயே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேற வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணத்தில் 2த்துக்கும் 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க விறுத்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ, MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம் பரவாயில்ல, அதாவது 60,000 ரூபா அந்த அம்மாவுக்கு போதுமா, பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அடிச்சு லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புச்சாலிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு அவன் நல்லா சொல்லிக்கிறான். இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்புகிறேன், என்னங்க உங்களுக்கு வேற ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவோம் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை அந்த கொரோனா டைமில் அந்த நாத்தத்தோட பழகிறதே ரொம்ப, இதுக்கு கொரோனாவே பெட்டர்னு ஆயிடுச்சு எனக்கு. ஃபினாயில் இது மண்டே கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது. திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேரத்துக்கு ஒரு இருட்டு ரூமில் இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்ப் இல்லை, அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குறது கட்டில் ஒரு பெரியவர், 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்கு. அந்த மாமியார் சொல்லுது, யாரு இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ, இந்த பொண்ணுக்கு நாத்தை தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆயிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்து தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு குமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம், என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா
நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு அப்படின்னா தான் அர்த்தம். வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்த பெரியவரை, அதான் அனுமாருக்கு வேற போர்ட்போலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்னைக்கு தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம். எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம்.